ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், அண்ணன் சீமான் இப்போ திருச்சியில 234 வேட்பாளர்களை அறிவிச்சு தமிழ்நாட்டுல நாங்க தான் உண்மையான மாற்றுன்னு முழக்கமிட்டுட்டு இருக்காரு. குறிப்பா இந்த முறை அவரோட சொந்த ஊர் இருக்கிற சிவகங்கை சீமையில காரைக்குடிய குறிவைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அண்ணன் முட்டி மோதின அந்த பழைய ட்ராக் ரெக்கார்ட்ஸை பார்த்தா அவரோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு புரியும். இதோ அந்த அதிரடி தகவல்கள். ஆண்டு தேர்தல் தொகுதி பெற்ற வாக்குகள் வாக்கு சதவீதம் முடிவு 2016 சட்டமன்றம் கடலூர் 12497 7.24% வாக்குகள் 5வது இடம். 2021 சட்டமன்றம் திருவொற்றியூர் 48,000க்கும் அதிகமான வாக்குகள் 24.43% 3வது இடம். 2026 சட்டமன்றம் காரைக்குடி வெற்றிக்கனியுடன் 1. கடலூரில் 2016இல் முதல் முறையாக களமிறங்கியபோது சீமான் 7.24% வாக்குகளை பெற்றார். அதுதான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் பயணத்தின் முதல் படி. 2. 2021இல் திருவொற்றியூர் தொகுதியில் அண்ணன் 48,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 24.43% 2வது இடத்திலிருந்த அதிமுக வேட்பாளருக்கே செக்கு வைத்தார். 3. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் காரைக்குடி சட்டசபை தொகுதியில் மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு 14.80% வாக்குகள் கிடைத்துள்ளன. இதுதான் சீமானை காரைக்குடிக்கு வரவழைத்த முக்கிய காரணி. 4. நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் 2016இல் 1% தொடங்கி 2024இல் 8.2% வரை உயர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. 5. இம்முறை காரைக்குடியில் சொந்த மண் என்ற பாசம் மற்றும் வலுவான வாக்கு வங்கி இருப்பதால் அண்ணன் முதல் முறை சட்டசபைக்குள் நுழைய பெரிய வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. 6. 117 ஆண்கள் 117 பெண்கள் என சரிபாதி இடங்களை கொடுத்து இந்தியாவிலேயே ஒரு புரட்சிகரமான வேட்பாளர் பட்டியலை திருச்சியில் இன்று சீமான் வெளியிட்டுள்ளார். 7. திமுக அதிமுக தவேகா என 4 முனை போட்டி நிலவும் சூழலில் காரைக்குடியில் சீமான் களமிறங்குவது தென் மாவட்ட அரசியலில் ஒரு பெரிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. பாஸ், சீமானண்ணன் தோத்து போனாலும் துவண்டு போகாம ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒரு படி மேலே ஏறிட்டே இருக்காரு. கடலூர்ல 12,000, திருவொற்றியூர்ல 48,000, இப்போ காரைக்குடியில ஒரு மெகா வெற்றியை நோக்கி நகர்றாரு. காசு கொடுக்க மாட்டோம், ஆனா கருத்தை சொல்லுவோம்னு நிக்கிற அந்த தைரியம்தான் பாஸ் அவரோட சீக்ரெட் பூஸ்ட். கண்ணா, கடலூர்ல ஆரம்பிச்சு சென்னை வழியா இப்போ காரைக்குடிக்கு வண்டி வந்தாச்சு. அண்ணன் போட போறது கோட்டைக்கான ரூட். காரைக்குடி மக்கள் சீமானை சட்டசபைக்கு அனுப்புவாங்களான்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவான் பாஸ். With a steady rise from 1% to 8%, Seeman has proven he is no longer a